என்னுடைய குழந்தைக்கு வந்து தமிழில் எழுதவே தெரியாது, எதுவும் செய்ய தெரியாது, இங்கிலீஷில் தான் படிப்பான் பேசுவாங்கிறது பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு தலைமுறையை உருவாக்கி வச்சுருக்கோம். இன்றைக்கி இருக்கிற குழந்தைக்கு வந்து தமிழ் வந்து பிழையின்றி எழுத தெரியலை. சரி, அதுக்காக இங்கிலீஷில் அபாரமான பாண்டித்யம் இருக்கானா அதுவும் தெரியலை. இங்கிலீஷு எம்ஏ படித்தவங்கள்ட்ட ஒரு கட்டுரை எழுத சொல்ல ஒரு பக்கத்துக்கு 25 கிராமட்டிக்கல் எரர்ஸை என்னால் காட்ட முடியுது. இப்போ என்ன விதமாக நம்ம தயாரிச்சிட்டோம்? இல்லை பெருமைப்படுறதுக்கு என்ன இருக்குது? கல்வி தரத்தில் நாம் எங்கே இருக்கோம்? நீங்கள் வந்து கல்வியினுடைய பரப்பளவு இருக்குல்ல, அந்த கல்வியை கடைக்கோடி வரைக்கும் கொண்டு போய் சேர்த்து இதை வச்சு சொல்லிகிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் கல்வி தரத்தில் ஐஐடி வருஷம் என்ட்ரன்ஸ் நடத்துகிறாங்க. அதில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸில் படித்த ஸ்டூடெண்ட்ஸு எவ்வளோ பேர் ஐஐடிக்கு வராங்க? ஸ்டேட் போர்ட் சிலபஸ் படி பார்த்தால் தமிழ்நாடு 20வது இடத்துல 15வது இடத்துக்கு பின்னால் இருக்குது. பெங்காலி ஸ்டேட் போர்ட் சிலபஸ்ஸு, அதுவும் குறிப்பாக ஆந்திரா அண்ட் தெலுங்கானா ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அவ்வளோ பிரமாதமாக ஷைன் பண்ணுறாங்க. பீகார் ஸ்டேட் போர்ட் சிலபஸ் அவ்வளோ பிரமாதமாக ஷைன் பண்ணுறாங்க. சிபிஎஸ்சி வழக்கம் போல் ஷைன் பண்ணிகிட்டு இருக்கு. ஐசிஎஸ்சி சிலபஸ் நல்லா ஷைன் பண்ணுறாங்க. தமிழ்நாடு இங்கே ஃபார் பாட்டத்தில் இருக்குது. நீங்கள் கல்வித்தரத்தில் என்ன உச்சத்தை தொட்டு இல்லை பெருமிதம் பண்ணுறதுக்கு என்ன இருக்குதுன்னு எனக்கு புரியலை.